ஹைலி டிசார்டட் சிக்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாலோ ஏ ஹைலி டிசார்டட் சிக்னலுக்கு அப்புறமா வித் நோ recognizable signal between whereas 20 out of 23 recognizable signals follow recognizable signals அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொன்னு வந்து இங்க பாரு, இந்த டிங்கிறது டிசார்டட் சிக்னல், இந்த ஆறுங்கிறது ரெகனைசபிள். அது நம்மளோட புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க. நீ இது எல் டினா டிசார்டட் சிக்னல், ஆர்னா ரெகனைசபிள் அப்படின்னு எழுதணும்லாம் இல்லை, புரியுதா? ஸோ உனக்கு ரெண்டே செனாரியோ தான், ஒன்னு டிசார்டட் ஒன்னு ரெகனைசபிள், ஒன்னு டிசார்டட் ஒன்னு ரெகனைசபிள் அப்படின்றது எழுதிக்கோ. இப்போ உன் கொஸ்டின்ல படிச்சு பாக்குற, an engineering observe only 1 out of 15 highly distorted signal follow a highly distorted signal, புரியுதா? அப்போ உன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹைலி டிசார்டட் சிக்னல் ஃபாலோ ஏ ஹைலி டிசார்டட் சிக்னல். அப்போ இது ரெண்டு டிசார்டட் சிக்னலுக்கு கீழே இந்த மாதிரி 1/15 எழுதணும், புரியுதா? அடுத்தது 20 out of 23 recognizable signals follow, அதுவும் recognizable signals. அப்போ அதுவும் R தான் ஃபாலோ பண்ணுது, அது 20/23 எழுதணும், புரியுதா? இப்ப மேல இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எப்படி எழுதணும்னா 1/15 பிளஸ் அந்த இடத்துல இவன் ஐபன் போட்டிருக்கான், நமக்கு அந்த இடத்துல என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ் எழுதி ஈக்குவல் டு 1 எழுது. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 1/15 வரும். இதை சால்வ் பண்ணா 14/15 வரும். அதை இங்க எழுதிக்க, புரியுதா? ஓகே சார். அதே போல கீழே எக்ஸ் பிளஸ் 20/23 அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு 1. இது இந்த பக்கம் போனா மைனஸ்க்கு போயிடும். அப்ப இது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? இப்போ நீ கண்டுபிடிச்சல்ல, உனக்கு ஒரு ஃபார்மேட் எழுதுறேன். இங்க நீ கண்டுபிடிச்சல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது என்னதுன்னா இது ஏ, நீ இது இங்க இருக்கிறது பி, புரியுதா? ஓகே சார். அடுத்தது இங்க பாரு, ஏனா என்னன்னு எழுதியிருக்கான், பினா என்னன்னு எழுதியிருக்கான், ஏ பிளஸ் பினா என்னன்னு எழுதியிருக்கான். இப்போ உன் கொஸ்டின்ல கேட்டது என்னதுன்னா ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேட்டிருக்கிறாங்க, அதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஃபைண்ட் த ஃபிராக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் தட் ஆர் ஹைலி டிசார்டட், நான் அதை என்னன்னு சொல்றேன். இப்போ இங்க ரெண்டு ஃபார்முலா எழுதி இருக்கிறாங்க, b/a + b, a/a + b, ரெண்டுத்தையும் எழுதிக்கோ. ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த பி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரெகனைசபிள், ஏன்னா இந்த பி வந்து ஆர்ல இருக்கு. இந்த ஏ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிசார்டடா ரெப்ரசன்ட் பண்ணுது, புரியுதா? ஓகே சார். உன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் நாட் ரெகனைசபிள்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இது வந்து ரெகனைசபிள், இது வந்து டிசார்டடு. நாட் ரெகனைசபிள்னாலும் இதுவே தான், ரெகனைசபிள்னாலும் இதுவே தான். இதை எடுத்து இதுதான் ஆன்சர்னு எழுதிடணும், புரிஞ்சுதா? சரி. இதுதான் அந்த சம்முக்கான கொஸ்டின். அதே போல இப்போ இங்க ஒரு சம்ம பார்க்கிறோம். A salesman territory consists of 3 cities ABC. அவர் மேலேயும் ABC, கீழேயும் ABC. He never sells in the same city on successive days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏலே விற்க மாட்டான்னு அர்த்தம், புரிஞ்சுதா? அதே போல பிலே விற்க மாட்டான், சிலே விற்க மாட்டான். அதனால அதை முதல்ல 3த்தையும் 0ன்னு போட்டுரு, சரியா? He never sells in the same city on the successive days அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஏல விற்க கூடாது, பில விற்க கூடாது, சில விற்க கூடாது. If he sells in city A, the next day he sells in city B. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஒரு சிட்டில விற்கிறானா அடுத்த நாள் வேற சிட்டில தான் விற்கணும். அவன் ஏ பின்னு அதுக்கு ஒரு ரெப்ரசன்ட் கொடுத்துருக்காங்க, புரியுதா? அடுத்தது ஒரே ஒரு நிமிஷம். However, if he sells
in either city B or city C, the next day he is twice as likely to sell in city A in the other city. In the long run, how does often he sells in the each city அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த கொஸ்டினை படிக்கும் போது நம்மளால அந்த டயகனல்ல 0 0ங்கிறத மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியுது. அப்புறம் மத்தபடி பாத்தீங்கன்னா இங்க 2/3 1/3 2/3 1/3 அப்படிங்கறது இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? இதே சம ஒரு நீ அனுப்பின கொஸ்டின் பேப்பர்ல ஒரு இடத்துல கேட்டு வச்சிருந்தாங்க. அது எந்த இதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நாளைக்கு வேற ஏதாவது மாத்தி கொடுத்தாலும் நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இது 1 இது 2/3 1/3 2/3 1/3ன்னு போடணுங்கிறத மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணா போதும். பட் இப்பொழுதைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணது என்னதுன்னா இந்த டயகனல்ல இருக்கிற 3மே 0 0. ஏன்னா உன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா he never sells in the same city on the successive days அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். சரியா? சரி ஃபைன். அப்போ இதை வச்சு நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது 0 இது 0 இது 0. அந்த ஃபர்ஸ்ட் கலருக்கு அந்த கிரீன் கலர் வச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம் தான். சரி, அடுத்தது இப்ப நான் ஒரு வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் போய்க்கிறேன். இப்போ அடுத்தது இங்க பாருங்க. If he sells in city A, then the next day he sells in city B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ யோசிச்சு பாரு, இவன் இன்னைக்கு ஏல இருந்தானா நாளைக்கு நெக்ஸ்ட் எங்க போவான்? அது 100% தானே, வேற ஆப்ஷன் இல்லல்ல. இல்ல சிக்கு போவானா? ஏன்னா உன் கொஸ்டின்லயே பிக்கு தான் போறான்னு சொல்றாங்க. ஏ ஒருவேளை he sells in city B or city C னா 50-50 சான்ஸ். புரியுதா? ஓகே சார். இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அந்த எல்லோ கலர்ல? if he sells in city A, then the next day he sells in city B அப்படின்னு தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. சிட்டி டி ஆர் சிட்டி சின்னு சொல்லி கொடுக்கல. அப்ப சிட்டி பிக்கு தான் போறான். அப்ப அது 100%. அதனால இங்க 1. ஐயோ, புரியுதா? இதுவே இப்ப ஏன் கொஸ்டின் என்னதுன்னா சிட்டி பி ஆர் சிட்டி சின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இங்க 0.5 இதுவும் 0.5ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? சரியா? சிட்டி பி ஆர் சிட்டி சினா இப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல 50-50 சான்ஸ். இங்க அவனே சொல்றா இன்னைக்கு ஏக்கு போக விக்கிறான்னா நாளைக்கு பிக்கு தான் கண்டிப்பா போவான் அப்படிங்கிறது. பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னா ஏலே விற்க முடியாது. அப்ப அவன் ஆப்ஷனே இல்ல. அடுத்தது எங்கிட்டு போவான்? பிக்கு தான் போவான். புரியுதா? அதனால அந்த இடத்துல முழுசா 1ன்னு 100% அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால அது 1. அடுத்தது
however if he sells in either city B or city C, the next day he is twice likely to sell the city A is in the other city அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு மீனிங் என்னது? ஒருவேளை இன்னைக்கு நான் பிலயோ சிலயோ இருந்தேன் அப்படின்னா விக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏதாவது பில விக்கிறனோ இல்லாட்டி சில விக்கிறனோ, ஓகேவா? ஓகே சார். நாளைக்கு இப்போ நான் ஒரு வேளை பில இருக்கிறேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நான் விக்கணும்னா எந்த இதுக்கு போகணும்? சிக்கு போகலாம் சார். சிக்கு போகலாம் இல்லாட்டி ஏக்கு போகலாம், அதுதான் கண்டிஷன். புரியுதா? பிக்கு போகலாம் இல்லாட்டி எதுக்கு போகலாம்? ஏக்கு போகலாம். ஏக்கு போகலாம். இப்போ இதுதான் உன்னுடைய அடுத்த பாயிண்ட். என்னது அப்படின்னா, however if he sells in either city B or city C, நான் பிலயோ சிலயோ இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் அடுத்த நாள் எந்த, இப்ப நான் பில இருந்தானா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் நாளைக்கு. என்னது அப்படின்னா சி இல்லாட்டி ஏ, இல்ல சில இருந்தேன்னா எனக்கு மறுபடியும் ரெண்டு ஆப்ஷன், பி இல்லாட்டி ஏ. ஆனா நான் அடுத்த நாள் போடுறதுக்கு என் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அடுத்தது அப்படியே இந்த லைன் படி, the next day he is twice as likely to sell city in A. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு பில இருந்தேன்னா நாளைக்கு ஏக்கு போகலாம் இல்லாட்டி சிக்கு போகலாம். இதுல எதுக்கு ஹை சான்சஸ் அப்படின்னா ஏக்கு தான் 2 மடங்கு ஹை சான்சஸ், அதுதான் ட்வைஸ்ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு 3 சிட்டி இருக்கு, 2 பங்கு ஹை சான்சஸ்ங்கிறதுனால 2/3. புரியுதா? ஓகே சார். அப்படிதான் வந்தது இந்த 2/3. இங்க ஏன் சார் 0? இது ஃபர்ஸ்ட் டயகனல்ல 0. அப்புறம் அந்த 1/3 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பிளஸ் எக்ஸ் போட்டு ஈக்குவல் டு 1 போடு. இது அந்த பக்கம் போனா மைனஸ்ல போகும், நீ என்ன ஏதுங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிரு. புரியுதா? சரிங்க சார். சரி, ஓகே. இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ண, நான் பிலயோ சிலயோ இருக்கிறேன்னா அடுத்த நாள் போறதுக்கு எனக்கு ஆப்ஷன் வந்து என்னது அப்படின்னா ஏ. ஒருவேளை நான் சில போன ரோ வந்து நான் பில இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல, போன இதுல வந்து என்னது உன் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? சிட்டி பி ஆர் சிட்டி சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க இல்லையா? சிட்டி பி ஆர் சிட்டி சி. ஸோ அந்த பி ரோக்கு நேரா ஒரு ஏரோ மார்க் போட்டு பின்னு எழுதிருந்தல, அந்த ரோ நான் எதை பேஸ் பண்ணி அந்த ரோ எழுதுனேன்னா, ஒருவேளை நான் பில இருந்தேன்னா நாளைக்கு நான் சிக்கு போறதை விட ஏக்கு போறது தான் ட்வைஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். புரியுதா? ஓகே சார். இதுவே கீழே இருக்கிற ரோ என்னதுன்னா சி பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒருவேளை நான் இன்னைக்கு சில இருந்தேன்னா மறுபடியும் எனக்கு 2 ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்? ஒன்னு ஏக்கு போகலாம் இல்லாட்டி பிக்கு போகலாம். பட் ஆனா என் கொஸ்டின்ல என்ன சொன்னதுன்னா நீ ஏக்கு போறதுக்கு தான் 2 டைம்ஸ் அதிகங்கிறது, அதனால அதுக்கு 2/3 பேலன்ஸ் 1/3ன்னு போட்டு முடிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்க சார். இவ்வளவுதான் மேட்டர். இது இப்படியேதான் கேட்க போறாங்க. சப்போஸ் உனக்கு ஏதாவது ஓனா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா நீ தான் இந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும், அதுதான் பிரச்சனை. ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ஈஸியா போட்டுடலாம், அதே ஞாபகம் வச்சுக்க. சரியா? சரிங்க சார். எந்த அளவுக்கு ஈஸியா போட்டுடலாம்னா, இப்ப இது 3x3 அப்படிங்கறதுனால π ஈக்குவல் டு π1 π2 π3ன்னு எடுத்து எழுதணும். புரிஞ்சுதா? உனக்கு இந்த மார்க்கோவ் செயின் ப்ராசஸ் இந்த 3x3க்கு என்ன ஃபார்முலானா πp ஈக்குவல் டு π. இந்த இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1, இதையும் சேர்த்து எழுதிரு. π1 π2 π3 ஈக்குவல்ஸ் டு 1. சரியா? இப்போ அங்க நல்லா கவனி. இங்க பாரு, இங்க பைக்கு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா π1 π2 π3ன்னு எழுதியிருக்கோமா? அத அவர் இந்த பைக்கு பதிலா இங்க எழுதியிருக்கிறாங்க. சரியா? பீனா உன்னோட மேல இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ், மறுபடியும் இங்க பையன் இருக்கு, அதுக்கு இது எழுதிடணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த ரோவை எடுத்துட்டு போய் இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஐயோ எல்லாத்துக்கும் வந்துருச்சே. எந்த காலமோட? ஃபர்ஸ்ட் காலமோட. சரியா?
ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்றதுனால இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அவர் இது வந்துடும் பை ஒன் இன்டூ ஜீரோ ஜீரோ, பை டூ இன்டூ டூ பை த்ரீ, டூ பை த்ரீ பை டூ, பை த்ரீ இன்டூ டூ பை த்ரீ ஈக்குவல் டு பை ஒன். அப்புறம் மறுபடியும் இதே எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டாவது காலமோட, அதே எடுத்துட்டு வந்து இந்த மூணாவது காலமோட, ரெண்டாவது காலம்னா பை டூ போட்டுக்கோ, மூணாவது காலம்னா பை த்ரீ போட்டுக்கோ. புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். மேனுவலாவும் சால்வ் பண்ணலாம், கால்குலேட்டர்லையும் போட்டு சால்வ் பண்ணலாம். மேனுவலாவே சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோயேன், பை த்ரீக்கு பதிலாக இப்ப இது போடலாம். கரெக்டா? பை த்ரீக்கு பதிலாக என்னன்னு போடலாம், ஒன் பை த்ரீ பை டூன்னு போடலாம். அதை கொண்டுட்டு வந்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன்னு வச்சுக்கோயேன். கரெக்டா? பை ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ, இந்த பை த்ரீக்கு பதிலாக இப்ப நான் என்னன்னு போட போறேன், ஒன் பை த்ரீ பை டூன்னு போட்டேன்னா ஒன் பை நைன் பை டூன்னு வரும். அது அப்படியே இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வந்துடும். அப்போ பை டூ ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை ஒன்ல இருக்கும். அப்ப இங்க பை அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கேயும் பை டூக்கு இங்க பை த்ரீக்கு என்னன்னு போடலாம், ஒன் பை த்ரீ பை டூன்னு போடலாம். மறுபடியும் இதுலயும் ஒன் பை த்ரீ பை டூன்னு இருக்கும், ஈக்குவல் டு பை ஒன். இப்ப இதுல எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பை ஒன்ல இருக்கும். நீ அழகா போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்ல கால்குலேட்டர்ல போடணும்னாலும் கால்குலேட்டர்ல போட்டு கண்டுபிடிக்கலாம். கடைசியா நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா பை ஒன் பை டூ பை த்ரீ கண்டுபிடிக்கணும். கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா இப்ப இவ்வளவு ஸ்டெப் விட்டுருவல்ல, யோசிச்சு பாரு. ஆமா சார். ஸ்டெப் மார்க் வராது. ஆமா சார். அதனால ஏதாவது போடுற மாதிரி போட்டு கால்குலேட்டர்ல போட்ட ஆன்சர் என்னன்னு பாத்துரு. கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன் மோடுல 3 வேரியபிள்ல போய் போடணும். சரிங்க சார். சாரி, 3 அன்னம். ஓகே சார். கரெக்டா வருதான்னு போட்டு பாரு. இல்லாட்டி மேனுவலாவே இவங்க எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்னு பாரு. மேனுவலா சால்வ் பண்ணும்போது நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க பாரு பை ஒன் பை டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஒன்னு இருக்கா. இங்க பை ஒன் பை டூ பை த்ரீயோட ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணா இது ஆட் பண்ணா ஒன்னு வரணும். ஒன்னு வந்துச்சுன்னா நீ கண்டுபிடிச்ச ரைட், இல்லாட்டி தப்பு. சரிங்க சார். இப்போ இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க 8/20, 9/20, 3/20ன்னு. அதை அப்படியே எடுத்து இங்க எழுதி இருக்கிறாங்க. இதெல்லாம் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. பர்சன்டேஜ்ல உன் கொஸ்டின்ல கேட்டதுன்னா கேட்டிருக்கிறாங்க. அதனால இதுல பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டு இங்க பர்சன்டேஜ்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்புறமா சொல்லியிருக்கிறாங்க 40% சிட்டி ஏவிலையும், 45 பி சிட்டிலையும், 15% சி சிட்டிலையும் வித்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சம்ம பாரு, இந்த சம்ல அவனே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ஸ் மீன்ஸ் மேட்ரிக்ஸ். அப்படியே இதுவும் 3x3 தான். பை ஈக்குவல்ட்டுன்னு எழுதுற, பை பி ஈக்குவல் டு பை, பை ஒன் பை டூ இதே போல எழுதுற. அவர் மறுபடியும் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து உனக்கு கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் அழகா கால்குலேட்டர்ல போட்டுரு. பட் போட்டுட்டு நீ மேனுவலா போட்ட மாதிரி ஏதாவது 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் காமிச்சு விட்டு கடைசியா பையோட வேல்யூ என்னன்னு எழுதுற. புரியுதா? அடே இருக்கியா? சரிதான். இப்போ கொஸ்டின் பேப்பரை காமிக்கட்டுமா? இல்ல, மேல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வரும். 13ல ஏ. இப்போ இதுல இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இவங்களே மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு பை ஒன் பை டூ பை த்ரீ கண்டுபிடி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அது பார்ப்போம் பின்னாடி. இன்னும் வரல அந்த சம்முக்கு. அடுத்தது அவர் இந்த சம்மும் அதே போலதான். இதுவும் புக்ல இருக்கு. இன்னும் அதெல்லாம் வரலையோ? அடுத்தது இன்னும் இந்த செரல் சம்மும் வரல. ஓகே, 3 ஆச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? செரல் இங்க நம்ம அந்த பார்த்த அதே சம்மு கொடுத்து வச்சிருக்கேங்க. 2x2ல ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபைன். ஆட்டோ கால்குலேஷன். சேல்ஸ்மேன் டெரிட்டரி, காரு, டிரைவு,
அப்புறம் இந்த சம்மு தான்டா அது அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. அதே 2x2 மேட்ரிக்ஸ் பேஜ் நம்பர் 189. நல்லா ஒரு தடவை பார்த்துக்க. சரிங்க சார். அந்த சரல் சம் காணுமே, ஒருவேளை வேற எதுலயாவது இருக்கும். சரி, அந்த செரல் சம்மையும் நீ என்ன பண்ற அப்படின்னா, இப்போ நம்மளவே மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி போட்டோம்ல ஆமா சார். 3x3க்கு, அதே போல இங்க இருக்கு பாரு, சேல்ஸ்மேன் டெரிட்டரிக்கு நம்மளே தானே மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம். அதே போல செரல் சம்முக்கும் நீயாவே மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி போடுற. சரியா? சரிங்க சார். போட்டுட்டு ஒரே ஒரு போட்டோ மேட்ரிக்ஸை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பு. கரெக்டா இருந்ததுன்னா விட்டுறலாம், இல்லாட்டி நான் உனக்கு ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சிட்டு இந்த மார்க்கோவ் செயின்ல இன்னொரு டைப் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் தான் நிறைய படிக்கிற மாதிரி வரும். சரியா? சரிங்க சார். இது என்னங்கிறத நாளைக்கு நியூ இயர், நாளைக்கு வேணா நாளைக்கு பார்ப்போம். காலைல ஒரு 10-10:30 பார்க்கலாம். சரியா? ஓகே சார். இப்பொழுதைக்கு இது மட்டும் பாரு, இந்த மெட்டீரியல்ல உனக்கு அனுப்பி விடுறேன். செரல்ஸ் அந்த கொஸ்டின்